வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு குழந்தைகளின் ஆரோக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோட குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து போகுது அப்படின்னு. அப்படி நினைக்கிறவங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்மளோட குழந்தைங்க எப்பவுமே மற்றவங்களோட திறமையாக இருக்கணும், அறிவோடு இருக்கணும், ஞாபக சக்தியாக இருக்கணும், அதே போல் வந்து அவங்களோட ஐக்கிய லெவல் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் குழந்தைங்க என்றைக்காவது சுறுசுறுப்பாக இருக்காங்களா, ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அப்படி நினச்சிருந்தா நாம ஏன் குழந்தைங்க வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறோம்? ஒரு விஷயம் திங்க் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ஏன் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது? ஸோ அதுக்கான காரணம் அவங்க வந்து உணவுகளை வந்து சரியாக எடுத்துக்கிறதில்ல. நான் சரியாக தாங்க உணவு கொடுக்குறேன், தினசரி நான் உணவு கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுக்கு நம்ம கொடுக்குற உணவு பிடிக்கிறதில்ல. ஒரு வேளை அப்படியே நீங்கள் பிடிச்ச உணவு கொடுத்தாலும், அவங்க பிடிச்ச உணவு சமைச்சு கொடுத்தாலும் அவங்க வந்து சரியாக சாப்பிட்றதில்ல. சரி, அது ஏன் சாப்பிட்றதில்ல அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு பசி இல்லை, அதான் காரணம். ஏங்க நம்ம தான் டைமுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அவங்க ஏன் பசிக்க மாட்டேது அப்படின்னு நினைக்காது நம்ம யோசிச்சு பார்த்துருக்குமா? அதுக்கு எங்கே நேரம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய பேர். என்னை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் போதும், என் குழந்தைங்க வந்து அவங்க படத்தை அவங்க வேலையை பார்த்தா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் தப்பு. கண்டிப்பாக நம்ம ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கணும், சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். சரி, அது என்ன அவாய்ட் பண்ணணும் புரியல, சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல குழந்தைங்கிட்ட வந்து மொபைல் ஃபோன் பயன்படுத்துறது நிறுத்தணும். அது அத்தியாவசியம் தான், தேவைப்படுறது தான். ஆனால் அது நேரங்காலம் இல்லாமல் பயன்படுத்துறது தான் ரொம்பவே தப்பு. ஸோ நேரப்படி பயன்படுத்தினா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நேரங்காலம் தெரியாமல் அவங்க பயன்படுத்துறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இது வந்து நான் சொல்லலைங்க, சில ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ இந்த மொபைல் அதிகமாக பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது தெரியுமா? ஸோ அவங்களுக்கு வந்து மூளை பாதிக்குது, உடல்நலம் மற்றும் மனநலம் பாதிக்குது, பேச்சு திறன் குறையுது, தூக்கம் இல்லை, படிப்பில் ஆர்வம் குறையுது, கவனம் சிதறது, உடல் பருமனாகுது, கண் எரிச்சல், பார்வை திறன் குறையுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஏற்படுது. குழந்தைகளுக்கே எப்படின்னா பெரியவங்களுக்கும் இதே நிலை தான். என்னது, குழந்தைங்களுக்கு கண் பார்வை பாதிக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆமாங்க, ஏன் அப்படின்னா அதுவும் காரணம் இருக்குது. இது வந்து நான் சொல்லல, சிங்கப்பூரில் ஒரு ஆராய்ச்சி தகவல் சொல்லுது, ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது. அதாவது குழந்தைங்க நேரம் காலம் தெரியாமல் இரவு பகலமாக அவங்க வந்து மொபைல் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க படிக்கிறாங்கன்னு, படிக்கிறத தாண்டி அவங்க மொபைலில் கேம்ஸ் ஆடுறது, வீடியோ பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் தொடர்ந்து பயன்படுத்தினால குழந்தைங்களோட கண்ணில் பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஆராய்ச்சி தகவல் சொல்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக தான் நம்மளுடைய வெஸ்டேஜ் நிறுவனம் ஒரு அறிவிக்கை, அதாவது வெஸ்டேஜில் குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு ஒரு சில துணை உணவுகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரம். இந்த கொலஸ்ட்ரம் என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கொடுக்குது. ஸோ இது கொடுக்குறதுனால நம்ம மருத்துவமனைக்கு அடிக்கடி போகிறதும் ப்ளஸ் குழந்தைங்க அதிகம் அடிக்கடி உடல்நல பாதிப்பு இல்லாமல் போகிறதும் நம்ம வந்து தவிர்க்க முடியும். அதே போல் எனர்வோ பிரேக்ஃபாஸ்ட், நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், அதுக்காக வந்து ஸ்நாக்ஸ் அது இது நம்ம வாங்கி கொடுக்குறோம், சிப்ஸ் அதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது பதிலாக நம்மளுடைய எனர்வோ பிரேக்ஃபாஸ்ட் இது எடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. காரணம் இதில் இருக்கிறது எல்லாமே உலர் திராட்சை, அதுக்கு முந்திரி, பூசணி விதை. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் இயற்கையான இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக வாங்கி கொடுங்க. உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ரோட்டீன் அயன் எல்லா கண்டென்ட்டும் இதில் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர். இந்த இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர் 2 ஃப்ளேவர் இருக்கும், ஒன்று வெண்ணிலா, இன்னொன்று சாக்லேட். ஸோ இந்த வெண்ணிலா சாக்லேட் 2 ஃப்ளேவருமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு டிஹெச்ஏ, அதாவது மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது இது கொடுக்குது. ஸோ இதன் மூலமாக குழந்தைகளோட அறிவாற்றல் பெருகுது. ஸோ குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டியும் கூடுது. ப்ளஸ் குழந்தை ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. நம்ம வெளியில் எவ்வளோ வாங்கி கொடுக்குறோம், ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு, அந்த காம்ப்ளன் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறோம். அதுக்கு பதிலாக இந்த இன்விகோ நியூட்ரிஷனல் ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி கொடுக்கறனால குழந்தைங்க வந்து கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது WHO அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மல்டி விட்டமின் கம்மிஸ். நம்ம வெளியில் இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறதுலாம் இந்த கம்மிஸ் சாக்லேட் வாங்கி கொடுக்கறனால இதில் விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் இது ரெண்டுமே இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு தேவையானது இதுதான். குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களுமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரெண்டுமே இருக்கிறனால நம்மளுக்கு தேவையான அத்தியாவசியமான விட்டமின்ஸும் மினரல்ஸும் ரெண்டுமே உடம்புக்கு வந்து சேர்ந்துருது. ஸோ இது எல்லாமே நம்ம வெஸ்டேஜ் இப்போ பண்ணக்கூடிய அத்தனை பேருமே இதை வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம வீட்டு குழந்தைகளை ஆரோக்கியமாக வச்சுக்கங்க. ஏன்னா எதிர்காலமே குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்கால தலைமுறையை ஆரோக்கியமாக நம்ம வளர்ப்போம். நன்றி. ஸோ நம்முடைய சரவணன் டியூசிட்டி டீமில் இந்த சேனலுக்கு அத்தனை பேருமே ஸோ சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம கன்சியூம் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபேமிலியை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நம்ம எதிர்கால சந்ததிகளை ஆரோக்கியமாக வச்சுப்போம். ஸோ வருமுன் காப்போம். நன்றி.